ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம புளியோரை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த புளிக்காய்ச்சல் போடுறதுக்கான சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 100 ml மேலே கிட்டத்தட்ட 150 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு போட்டிருக்கோம். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். அதனால் கட்டி பெருங்காயத்தை போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் வெந்தயம் இப்போ போட்டுக்கோங்க. அப்புறம் வெந்தயத்தை வறுத்து போடுறதுக்கு பொடி பண்ணி போடுறதுக்கும் வச்சுக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் மிளகாய் வத்தலும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. மிளகாலையும் சும்மா தாளித்து கொட்டுறதுக்குன்னு ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். பாக்கியை லேசாக நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் மாதிரி கொஞ்சம் லேசாக பொடி பண்ணிக்கலாம். அதுக்கும் வச்சுருக்கேன் நான். அதோட நல்லா திக்காக கரைச்ச ஒரு 1/4 கிலோ புளி நல்லா கரைச்சி திக்காக அதில் விட்டுருங்க. தாராளமாக 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருங்க. அதோட தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நான் சொல்லக்கூடிய அந்த புளியோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ புளியோதரைக்கு சரியாக இருக்கும். ஸோ இது தாளித்து கொட்டிட்டோம் இல்லையா, இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். லேசாக மூடி வச்சுருங்க, இல்லாட்டினா பக்கத்துலலாம் தெளிச்சிரும். அதனால் ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா வடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ லேசாக ஒரு ஓரமாக திறந்த மாதிரி லேசாக மூடி வைங்க. அப்பப்போ திறந்து பாருங்கள். அது கொதிக்கட்டும். இதுக்கு முன்னாடியே 25 கிராம் வெந்தயம், 50 கிராம் மல்லி விதை, இதை ரெண்டையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதோட கூட நான் பாதி மிளகா தான் தாளிச்சிருக்கேன். மீதத்தையும் இதே மாதிரி ஒரு குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய மிளகா வாயில் ஆப்படும் அப்படின்றதுனால இதை பொடிச்சு போட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதையும் லேசாக பெரட்டிட்டு அதையும் பொடிச்சு அதில் போட்டுருங்க. மிளகாய் மட்டும் இப்போ போட்டுருங்க. வெந்தயம் மல்லியை கடைசியாக போட்டுக்கலாம். லேசாக ஓரமாக கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சு அப்பப்போ கிளறுங்க. நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வருது பார்த்திங்களா, நல்லா திக்காகும். நல்லா திக்கானதுக்கு பின்னாடி நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை போட்டுடலாம். சில பேர் இந்த மாதிரி புளிக்காய்ச்சலில் போடுறாங்க, சில பேர் இறக்கி வச்சு போடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாதத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த புளிக்காய்ச்சலை போட்டு கலக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான செய்முறைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த பொடியை போட்ட பின்னாடி நல்லா திக்காயிடும். ஸோ ரொம்ப திக்கானதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி மூடி வச்சுக்கோங்க. இது வெறும் புளிக்காய்ச்சல் தான். மேலே போடுற சாமான்லாம் தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் கலக்கும் போது அந்த பருப்புகள்லாம் நல்லா வாயில் ஆப்பிடும் போது நல்லா கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதோடையே நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் தாளிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ இது தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் கடலைப்பருப்பு 25 கிராம், உளுத்தம்பருப்பு 25 கிராம், நிலக்கடலை உங்களுக்கு விருப்பமான அளவு, முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாதம் கலக்கும் போது அந்த பொடியை போடலாம். நீங்கள் இல்லாட்டி பொடியை முன்னாடியே போட்டிங்கன்னு சொன்னால் புளிக்காய்ச்சல் விட்டு கலக்கும் போது நான் லேசாக பொடியும் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், பாதி முக்கால்வாசி போட்டுட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நிலக்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடணும். அதோட பச்சை கருவேப்பிலையை நல்லா பிச்சு போடுங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வெறப்பாக வடித்த சாதத்தில் புளிக்காய்ச்சலை விட்டு கலந்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான புளியோதரை ரெடி ஆகிடும். ஸோ கோவில் பிரசாதங்களுக்கெல்லாம் செய்யும் போது இது மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் இல்லை எங்கேயாவது பிக்னிக் போகும்போது செஞ்சுக்கலாம். ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தாலும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.